தஞ்சாவூரில் மூளைச்சாவடைந்த இளைஞர் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கியதன் மூலம் 5 பேருக்கு புதுவாழ்வளித்துள்ளார். ஹெலிகாப்டரில் சென்னைக்கு பறந்த இதயத்தை உரிய நேரத்தில் நோயாளிக்கு பொருத்தி காப்பாற்றிய நிகழ்வு குறித்தும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயது இளைஞர் வசந்த். கடந்த 23ஆம் தேதி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் மூளைச்சாவு அடைந்ததால் மீளா துயரிலும் அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க குடும்பத்தினர் முன்வந்தனர். அதன்படி வசந்தின் உடலிலிருந்து இதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள், கருவிழிகள், சிறுகுடல், தோல் ஆகியவை அறுவை சிகிச்சை மூலம் பெறப்பட்டது. இதில் இதயம் சென்னையில் தனியார் மருத்துவமனைக்கும், சிறுநீரகங்கள் தஞ்சாவூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைக்கும், கருவிழிகள், கல்லீரல் நெல்லை தனியார் மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டன. சென்னையில் தனியார் மருத்துவமனையில் கடும் இதய செயலிழப்பு பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த மராட்டியத்தை சேர்ந்த 30 வயது நபருக்கு இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர். இதற்காக தஞ்சாவூரிலிருந்து இதயத்தை சுமந்து கொண்டு புறப்பட்ட ஹெலிகாப்டர் 1 மணி நேரம் 15 நிமிடத்தில் சென்னை அரும்பாக்கத்தில் பத்திரமாக தரையிறங்கியது. உரிய மருத்துவ பாதுகாப்பு முறைகளுடன் சென்னையில் இதயத்தை பெற்ற மருத்துவக் குழுவினர் தயாராக இருந்த ஆம்புலன்ஸ் மூலம் போலீசாரின் ஒத்துழைப்புடன் துரிதமாக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மராட்டியத்தை சேர்ந்தவருக்கு மருத்துவர்கள் வெற்றிகரமாக இதயமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். தஞ்சாவூரில் இளைஞர் வசந்தின் உடலுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பூபதி உள்ளிட்டோர் அரசு சார்பில் இறுதி மரியாதை செய்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இளைஞர் வசந்த் மறைந்தாலும் தானமாக வழங்கிய உடல் உறுப்புகளால் புதிய வாழ்வு பெற்ற 5 பேர் மூலம் என்றும் எங்கும் நிறைந்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.